பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் இவஞ்சல் என்ற இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட நாம் ட்ரையல்ஸ் என்னும் சோதனையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் என்று யோபு 9:23 கூறப்பட்டுள்ளது. யோபு பக்தன் கடுமையான சோதனைகளின் வழியாய் சென்றவன். ஆனாலும் அவன் சோதனை வழியை சென்றாலும் அவன் உத்தமன் என்று தேவனால் அறிக்கை பண்ணப்பட்டு இருக்கிறான். பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களின் குற்றம் இல்லாதவர்களுக்கு வருகின்ற பிசாசால் வருகின்ற இந்த சோதனையை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகள் எல்லாருக்கும் வரும். சோதனை இல்லாத மனுஷர்களே இல்லை. ஆனால் இந்த சோதனை வரும்போது நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு இணங்கி செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, மட்டுமல்ல, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை சோதனை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியை சோதனை. புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி பெருகும்போது அது அவனுக்கு சோதனையை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்துவே சோதனையை குறித்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஜெபத்தில் கற்பிக்கும் பொழுது தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாதரும் என்று ஆண்டவரை நமக்கு போதிக்கிறார். மட்டுமல்ல, நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விழித்திருப்பது என்பது ராத்திரி தூங்குகிற நேரத்தில் விழித்திருப்பது மட்டுமல்ல, பகலின் எல்லா நேரத்திலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று இருதயத்தில் அவரோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எங்களுக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை எங்களுக்கு நேரிடவில்லை என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விருப்பம் கொள்கிறார். நம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் நமக்கும் வருகிறது. நமக்கென்று மட்டும் தனியாக சோதனை வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. நாம் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவான்களாக விரும்பினோமானால் நான் சோதனையில் விழுந்து விட்டோம் என்று அறியுங்கள். நாமும் நம்முடைய செல்வமும் பரிசுத்தவான்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் செயல்படுவோமாக. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அக்கிரமக்காரரையோ ஆக்கணைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். எனவே நாம் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கும்போது, தேவபக்தி என்றால் என்ன? வேதத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, ஆலயத்திற்கு செல்வது, கர்த்தருடைய காரியங்களில் பங்கு கொள்வது ஆகியவையை ஆண்டவர் அதற்காகவே நம்மை வைத்திருக்கிறார். எனவே தேவபக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்பா எப்பொழுதும் வர கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோதனை நின்று எங்களை ரட்சியும் ஆண்டவரை. தேவபக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிப்பேன் என்று சொன்னீரே சுவாமி. சோதனையில் இருதயத்தை கடினப்படுத்தப்பட்டு போய் விடாதபடி நீர் எங்களை பாதுகாரம் ஆண்டவரை. சோதனையில் விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தருளும். தீமையை நின்று ரட்சித்துக்களும் சோதனைக்குட்பட பண்ணாதையும் என்று எங்களுக்கு ஜெபிக்க கற்பித்தவரே அப்பா, நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.